முழு உணவு பாதுகாப்பினை அம்மா அவர்கள் முதலில் உறுதி செய்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நெசவாள பெருமக்களுக்கு வருடம் முழுவதும் வேலை வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்றுதான் இலவச வேஷ்டி சேலை திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக இன்றைக்கு நெசவாள பெருமக்கள் வருடம் முழுவதும் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்தார் என்பதையும், ஒரு குருவிக்கு கூட வீடு இருக்கிறது, இங்கே வாழுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லை என்ற இயக்கம் அது ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர் 2018ஆம் ஆண்டு தொலைநோக்கு திட்டம் என்ற ஆவணத்தை, தொலைநோக்கு திட்டம் 2023 ஆவணத்தை நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார்கள். தொலைநோக்கு திட்டம் 2023 ஆவணத்தில் அரசுடைய பல்வேறு துறைகள், அந்த துறைகள் மூலமா நாட்டு மக்களுக்கு நல்ல வள திட்டங்களை நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் பல்வேறு திட்டக்கூறுகளை கொண்ட அந்த தொலைநோக்கு திட்டம் 2023 ஒரு அம்சமாக தான் ஏழை எளிய மக்களுக்கு, வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு தரமான உறுதியான கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டும் என்பது அம்மாவால் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் 12 லட்சம் ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணக்கிடப்பட்டு இன்று வரை 6 லட்சம் வீடுகள் தரமான கான்கிரீட் வீடுகள் அடுக்குமாடி வீடுகளாக தனிநபர் வீடுகளாக ஏழை எளிய மக்களுக்கு கட்டி வழங்கப்பட்டு விட்டது என்பதையும் 2023ஆம் ஆண்டுக்குள் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் தரமான உறுதியான கான்கிரீட் அடுக்குமாடி வீடுகளோ அல்லது தனி வீடுகளை கட்டி கொடுக்கப்படும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணினார்கள். பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, பெண்களுடைய நல்வாழ்விற்கு பல எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய பொற்கால ஆட்சியில் நிறைவாக ஆற்றினார்கள் என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2 பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி உதவி, அதை வங்கிகளில் வைப்பீடு தொகையாக வைத்து 18 வருடம் கழித்து வட்டியோடு சேர்த்து தருகின்ற திட்டம். அந்த பெண் வளர்ந்து திருமண வயதை எட்டுகின்ற பொழுது ஏழையாக இருந்தால் ஏழ்மையின் காரணமாக திருமணம் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் திருமண நிதி உதவியை அறிவித்தார்கள். 25,000 ரூபாய் திருமண நிதி உதவி. அந்த பெண் படித்து பட்டதாரி பெண்ணாக இருந்தால் திருமண நிதி உதவி 50,000 உயர்த்தப்பட்டு தாலிக்கு தங்கம் 4 கிராம் வழங்கிய தாயின் ஆட்சி 5 ஆண்டு காலம் சிறப்பாக நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தார்கள், இனிமேல் தாலிக்கு தங்கம் 4 கிராம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை தலைமைதாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தாலிக்கு தங்கம் 4 கிராமை 8 கிராமாக உயர்த்தி நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் காலையிலிருந்து இரவு வரை அவங்க எல்லா வேலையும் செய்யும். ஓயாத வேலை. காலையில எந்திரிச்சு வாசல் கூட்டணும், கோலம் போடணும், குழந்தைக்கு குளிப்பாட்டணும், பள்ளிக்கூடத்துக்காக போடணும், 3 நேரம் சமைக்கணும். அம்மா அவர்கள் பார்த்தார்கள், தாய்மார்களுடைய இல்லத்தரசினுடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் விலையில்லாத மிக்சி, கிரைண்டர், ஃபேன் வழங்கப்பட வேண்டும் என்பது அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். 5 ஆண்டுகளுக்கு அதையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. என்ன எல்லாத்துக்கும் வந்துச்சு இல்ல, வாங்கிட்டு தான் கவர்மெண்ட் இருக்கீங்க, கட்டுங்க. பேருகால நிதி உதவியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் 2010 ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது அவர் 6,000 ரூபாய் இருந்துச்சு. அதை படிப்படியாக உயர்த்தி 18,000 வரை இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி மக்களுடைய துன்பங்களை, அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள திட்டங்களை, அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற திட்டங்களை மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் நிறைவாக தந்தார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள. இப்படி மக்களிலிருந்து பெறுகின்ற நிதியை மீண்டும் மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற பொழுது மக்களுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களாக மாண்புமிகு அம்மா அவர்கள் பார்த்து
நடைமுறைப்படுத்திய ஆட்சிதான் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, நல்லாட்சி. இவை ஒருபுறம். இன்னொரு புறம் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதற்கு தொழிற்சாலைகள் நிறைவாக கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் உருவாகும் என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் உணர்ந்த காரணத்தினால், உதாரணத்திற்கு திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் இங்கு கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகளுடைய மொத்த முதலீடு 45,000 கோடி ரூபாய் தான். ஆனால் மாண்புமிகு அம்மாவுடைய 10 ஆண்டு கால மாண்புமிகு அம்மாவுடைய அரசில் 6,87,000 கோடி ரூபாய்க்கு இங்கு தொழிற்சாலைகள் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. 19 லட்சம் இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க ஆட்சிதான் இது. டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி. இது ஒரு பக்கம் தொழில் புரட்சி, இன்னொரு பக்கம் விவசாய புரட்சி. தமிழகத்தில் 60% பேர் விவசாயிகள், விவசாய பெருங்குடி மக்கள். விவசாயிகளுக்கு மானிய விலையில் அல்லது இலவசமாக உரங்கள், விதைகள், தொழிற்கருவிகள் இப்படி வழங்கப்பட்டு இன்றைக்கு தமிழகம் நெல் உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் 6 வருடமாக மத்திய அரசுடைய கிருஷிகர்மா விருதினை வழங்கி இருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நாட்டுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு நிறைய தொழிற்சாலைகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்தில் இன்றைக்கு நாம் முதல் மாநிலம். இப்படி பல நிலைகளிலும் இருந்து இன்றைக்கு தமிழகத்தை ஒரு தலை சிறந்த மாநிலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாணவ செல்வங்கள் அரசின் மூலமாக அந்த மாணவ செல்வங்களுக்கு 16 வகையான கல்வி உபகரணங்களை அவர்கள் கையிலே தந்து படிக்க வைத்து அவர்களை பட்டம் பெற வைத்து விட்டார். அது படித்த அந்த பட்டம் பெற்ற மாணவ செல்வம் நம் மாநிலத்திலோ அது வெளிமாநிலங்களோ அது வெளிநாடுகளில் சென்று வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொண்டால் அந்த மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார அடிப்படை அமையும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணிய காரணத்தினால் தமிழகத்துடைய மாநிலத்தின் சொந்த வருவாய் 1,20,000 கோடி ரூபாய் என்றால் 35,000 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்வித்துறைக்காக ஒதுக்கி இலவச கல்வி, இலவச பாட புத்தகங்கள், இலவச சீருடை வருடத்திற்கு 4, இலவச காலணி, இலவச சைக்கிள், 12,000 ரூபாய் மதிப்புடைய லேப்டாப் இவையெல்லாம் மாணவ செல்வங்கள் கையிலே தந்து படிக்க வைத்ததற்கு காரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் படித்த பட்டதாரிகள் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. தேசிய அளவில் கல்வியில் மேல்நிலை கல்விக்கு, உயர்கல்விக்கு சென்ற மாணவர்கள் எண்ணிக்கை சதவீதம் 24 தேசிய அளவில். ஆனால் தமிழகத்தில் உயர்கல்விக்கு சென்ற மாணவர்கள் எண்ணிக்கை 49% கூடியிருக்கிறது என்பதை இங்கு நான் பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மாவை பார்த்து 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 செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் எப்படியாவது முதலமைச்சர் சொல்லி பூரா பொய் பேசுறது, பூரா பொய், அண்ட புழுகு, ஆச புழுகு. நாம நேரம் பார்த்துட்டு இருக்கோம். 2006 அவங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க, எதையுமே நிறைவேற்றல. 2 ஏக்கர் நேரம் தருவேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? கொடுக்கல. சட்டமன்றத்தில் நாங்க கேட்டோம், சட்டமன்றத்தில் ஐயா 2 ஏக்கர் நிலம் தர சொன்னீங்க, 2 வருஷம் ஆச்சு, யாருக்கு இன்னும் கொடுக்கல. அவருக்கு பொசுக்கு கோதிச்சு கருணாநிதிக்கு அவருக்கு எந்திரிச்சாரு, கையாளு நான் கொடுப்பேன் அப்படி உட்காந்துட்டாரு. அதுவும் கொடுக்கல. இப்ப நாம தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்க, ஸ்டாலின் வெளியிட்டிருக்க. ஸ்டாலின் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை கள்ள நோட்டு செல்லாதது. அது கள்ள நோட்டு, எந்த காலத்திலும் செல்லாதது. ஆனா நம்ம தேர்தல் அறிக்கை நல்ல நோட்டு, உறுதியாக செல்லும். அதுவே செல்ல உண்மையான நோட்டு. நாம இன்னைக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? ஏற்கனவே திருமண நிதி உதவி 25,000 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமேல் 35,000 கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். உறுதியாக தருவோம். 50,000 படித்த பட்டதாரிகளுடைய இந்த
திருமண உதவியாக 50,000 கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் படித்த பட்டதாரி பெண்மணிக்கு. அதை உயர்த்தி 60,000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். உறுதியாக கொடுப்போம், எந்த மாற்றமும் இல்லை. பேறுகால நிதி தாய்மார்களுக்கு 18,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை 21,000 உயர்த்தி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். உறுதியாக தருவோம். முதியோர் உதவித்தொகை, முதியோர்கள், ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்றவர்களுக்கு 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இது அம்மாதான் 100 ரூபாய் தான் இருந்துச்சு. அம்மாதான் 400, 500, 1000 உயர்த்தினாங்க. இப்ப நாம் அதை 2,000 உயர்த்தி தருவோம் என்று சொல்லியிருக்கிறோம். உறுதியாக தருவோம், எந்தவித மாற்றம் இல்லை. மகளிருக்கு அம்மா குத்துவிளக்கு திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் போய் சேரும். அதையும் கொடுப்போம், எந்த மாற்றமில்லை. சொன்னதை நாங்கள் செய்வோம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு பெண்கள் பாவம் தாய்மார்கள் இந்த எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அழுகு துணியை அவங்க துவைக்கணும். இப்ப நாம என்ன சொல்லியிருக்கிறோம்? விலையில்லாத வாஷிங் மிஷின் தருவோம் என்று சொல்லியிருக்கிறோம். உறுதியாக தருவோம். 6 சிலிண்டர் விலையில்லாமல் தருவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதையும் தருவோம். இது எந்த மாற்றம் இல்லை. இதைத்தான் நாங்கள் 2011 சொன்னோம், வாக்குறுதியை தந்திருந்து இருக்கிறோம். 2016 அம்மா அவர்கள் சொன்னார்கள், அதையும் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் தான் தந்து கொண்டிருப்போம். ஏனென்று சொன்னால் 2021 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நில அபகரிப்பு, நில அகரிப்பு. 3,500 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு ஏழை எளியவர்களுடைய நிலங்களை அடிமாட்டு விலைக்கு அபகரித்து நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீர்களா இல்லையா? மாண்புமிகு அம்மா 2011 மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்து அந்த நிலங்கள்லாம் திருப்பி உரியவர்கள் தந்தார்களா இல்லையா? இதுதானே வரலாறு. மீண்டும் ஏன் துடிக்கிறீர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு? ஒருபோதும் மக்கள் உங்களை நம்பவே மாட்டார்கள், ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். ஏன்னா நீங்கள் ஆட்சியின் பொறுப்பில் இருக்கும் போது எந்த வளர்ச்சியும் இல்லை. 2006 வந்தீங்க, மின்சார பற்றாக்குறை கடுமையா இருந்துச்சு. எப்ப மின்சாரம் வர எப்ப போகும்னே தெரியாது. தொழிற்சாலை மூடப்படி சூழ்நிலை மூடிக்கொண்டிருந்தாங்க மின்சாரம் இல்லாதனால. அம்மா 2011 வந்தாங்க. 2011 ஒரே வருடத்தில் மின்சார பற்றாக்குறையை நீக்கி தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்கி இன்றைக்கு நம்முடைய தேவை மின்சாரம் போக வெளி மாநிலம் கொடுத்துருக்கோம். ஆனா ஆற்காடு வேலைச்சாமி ரொம்ப நல்ல மனுஷருங்க, மின்சாரத்துறை அமைச்சர், திமுக இருந்தாரு. 2010-11 வருஷத்துல அவர் சொன்னாரு சட்டமன்றத்தில், ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்தாரு. என்ன நீ உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டான். இல்ல தம்பி அப்படின்னாரு. அப்புறம் எந்திரிச்சு எதுக்கு எதிர்க்காரு நாங்க அவரை பார்த்துக்கிட்டோம். இந்த ஆட்சி தொலையும், அதாவது அவங்க ஆட்சி, இந்த ஆட்சி தொலையணும்னா மின்சார பற்றாக்குறை தொலையும் சொன்னாரு. அதுவே தொலைஞ்சிருச்சு. அவர் சொன்னா வாக்கு பழிக்க கொடுத்து நல்ல வாக்கு அப்படி இருக்கிறது. இப்படி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் நிறைவாக நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் தேவைகளை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு சேர்ப்பதிலும் ஒரு தலை சிறந்த அரசாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றங்கள், புயல், மழை, வெள்ளம் இவைகள் ஏற்படுகின்றது உடனடி நிவாரணமாக மறுசீரமைப்பு பணியாக ஆற்றிருந்த ஒரே அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தான். சுனாமி பெரிய வந்துச்சு, கொரோனா. தயவுசெய்து எல்லாரும் வந்து இந்த மாஸ்க் போடுங்க. திரும்ப அது வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க மத்திய உலக சுகாதார அமைப்பு. நான் கல்த்தி வச்சிருக்கீங்க பேசுறதுக்காண்டி, நீங்க போட்டீங்கன்னு கேட்பீங்கன்னு சொல்லி இந்த கல்த்தி வச்சிருக்கேன். இந்த போட்டு பேச முடியல, மூச்சு வாங்க. இந்த கொரோனாவையும் மக்களை காப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பாராட்டி இருக்கிறார். இந்தியாவிலேயே சிறப்பாக பணியாற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றிய அரசு தமிழக அரசு என்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாராட்டி இருக்கிறார்.
நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, 16 ஆண்டுகள் நீங்க மத்திய அரசுல இருந்தீங்க, ஆட்சியில் இருந்தீங்க. 16 வருஷம் தொடர்ந்து உங்களுடைய ஒரு வருஷமே இல்ல, தொடர்ந்து இங்கிட்டு வந்தா காங்கிரஸ் கூட்டணி, இங்கிட்டு வந்தா இன்னும் கட்சி, மத்தியில் யார் ஆட்சியர்கள் போய் ஒட்டிக்கிறது. உருப்படியான ஏதாவது திட்டம் மத்திய அரசு நீங்க கொண்டு வந்து சேர்த்தீங்களா? இல்ல. இப்ப பாருங்க 6 பாலம், இங்க அது 2 எடுக்க போலாம். என்னைக்கு நம்ம தமிழ்நாடு காணப்போம் சேலம் மாநகரம் 6 பாலம் தமிழ்நாடு அரசு மத்திய ஆட்சியிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் எக்ஸைஸ் கஸ்டம் டியூட்டியாக போகிறது. ஆனால் 16 ஆண்டு காலம் ஆண்ட மத்திய மாநில அரசுகள், திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் மாநிலத்தில் திமுக எதுவும் கொண்டு வந்து சேர்க்கல, எதுவும் கொண்டு வந்து சேர்க்கல. ஆனால் இன்னைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் அவர்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் மருத்துவக்குள்ள இருக்க நாங்க வரவாறு பெரும்பாடா இருக்கு. மத்திய அரசு காங்கிரஸ் ஆளுநர் இப்பொழுது ஒரே வருடத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி தந்த அரசு மத்திய அரசு, அதை அமைக்கின்ற அரசு மாநில அரசு, அம்மாவின் அரசு. இதுதான் ஒரு நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை அரசு. அதை நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்கா? ஏதாவது இருக்கா? தங்கிமார்களே, பெரியவர்களே, இல்ல, எதுவுமே இல்ல. மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாதி சண்டைகளே, மதக்கலவரங்கள் இல்லை. தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கிறது. தமிழகம் அமைதியா பூங்கா மாநிலமாக இருப்பதற்கு காரணமாக தான் தொழில் தொடங்குபவர்கள், தொழில் உலக முதலீட்டாளர்கள் இங்கு வருகிறது போட்டி போட்டுக் கொண்டு தொழில் தொடங்குகிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொண்டாந்து தொழில் தொடங்கும் போது தொழில் அமைதி இருக்க வேண்டும். அப்பதான் தொழில் வளம் பெருகும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு தான் உகந்த மாநிலம். இந்தியாவிலே தமிழ்நாடு உகந்த மாநிலம் என்று இன்றைக்கு அவர்கள் இங்கே வந்து தொழில் தொடங்க வந்திருக்கிறார்கள். இதுதான் ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டிய விதம். சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எந்த பக்கம் இல்லை. யாராவது எங்கேயாவது ஒரு மொழியை சண்டை இருந்தா உடனே தடுத்து நிறுத்துறாங்க நம்ம போலீஸ், காவல்துறை. அவ்வளவு சிறப்பா பணியாற்றி இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசு ஒரு பக்கம் நாட்டுடைய வளர்ச்சி, இன்னொரு பக்கம் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அரசாக செயல்பட வேண்டும். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமை நாம் 1000 வருஷங்களாக நாம் பெற்று அனுபவித்து வந்த உரிமை, அந்த உரிமைக்கு பங்கம் வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற அரசாகவும் செயல்பட வேண்டும். நம்ம காவிரி பிரச்சனை, இந்த காவிரி பிரச்சனை நம்மளுக்கும் கர்நாடகத்துக்கு நீரை பகிர்வது பிரச்சனை. இதை தீர்ப்பதற்கு மத்திய அரசு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டது. காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 வருஷம் இந்த பிரச்சனையை, காவிரி தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கு பிரச்சனையை அரசு ஆராய்ந்து தீவிர விசாரணை செய்து 2007 காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வருது. அப்ப மாநிலத்தில் திமுகவும் மத்தியில் காங்கிரஸ் இருக்க கூட்டணி ஆட்சி. அம்மா எதிர்கட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க, ஐயா திரு கருணாநிதி அவர்கள் 17 ஆண்டுகளுக்கு பின்னால நம்முடைய ஜீவாதார பிரச்சனையாக இருந்த காவிரி நடுவர்மன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வருகிறது. இறுதி தீர்ப்பு நடைமுறைக்கு அதிகாரம் உள்ள தீர்ப்பாக இருப்பதற்கு மத்திய அரசுடைய கெஜெட்டில், அரசியலில் வெளியிட வேண்டும், அரசாணை வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தீர்ப்புக்கு அதிகாரம் இருக்கும் சொன்னாங்க. அம்மா கேட்கல, நடக்கல. 2008, 2009, 2010, 2011 மாண்புமிகு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் அப்பொழுது இருந்தார் மன்மோகன் சிங் 3 தடவை போனாங்க டெல்லிக்கு. அம்மா நானும் கூட போனேன். அம்மா கூட சொன்னாங்க. அம்மா கேட்கல, அரசாணை தள்ள. மாண்புமிகு அம்மாவை பார்த்தார்கள். மயிலே மயிலே என்று சொன்னால் இறகு போடா என்று டெல்லி உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுத்து வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய ஜீவாதார உரிமை காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் இதையெல்லாம் டாக்டர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுங்க. 7 வருஷத்துக்கு பின்னாடி ஐயா 2007 வாங்க தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த தலைவர் எப்ப அது உச்ச நீதிமன்றம் சென்று 7 வருஷத்துக்குள்ள 2013 அம்மா வாங்கி தந்தாங்க. இதற்காக தஞ்சை தரணி தான் அங்கிருக்க விவசாய பெருக்கி மக்கள் தான் சேற்றிலே கை வைத்தால் நாம் சோற்றிலே கை வைக்கும். தமிழகம் முழுவதும் அவ்வளவு பெரிய புண்ணிய பூமி. அந்த பிரச்சனை இந்த தீர்ப்பு வந்தது பின்னாலே அங்க இருக்க விவசாய பெருமக்கள் எல்லாம் கொண்டு கூடி அம்மாவுக்கு நன்றி அறிவிப்பு பிரமாண்டமா நடத்தினாங்க தஞ்சாவூர்ல. அம்மா பேசுறாங்க. அந்த கூடத்துல என்ன பேசுனாங்க? என்னுடைய 33 ஆண்டு கால பொது வாழ்க்கையை, அரசியல் பொது வாழ்க்கையில்
நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஒரு நாள் என்று சொன்னால் அது காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத் தந்த அந்த நன்னாள் தான் என்று இதுதானே ஒரு தலைவர், ஒரு உண்மையான தலைவர், மக்கள் நலனாடுகின்ற தலைவர், நாட்டை பற்றி நாட்டுடைய மக்களை பற்றி சிந்தித்து செயலாற்றுகின்ற தலைவராக இதே டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா தானே இருந்தார்கள். நீங்க தஞ்சை பிறந்தேன்னு சொல்றீங்க, ஆனா அதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையே, அக்கறை இல்லையே. இப்ப சொல்றாரு ஸ்டாலின், தலைவர் கலைஞர் உயிரோடு இருக்க வரைக்கும் போராடுறாங்க. என்ன போராடுறாங்க? 7 வருஷமாச்சு தீர்ப்புக்கு அரசாங்கம் தருவது. இது போராட்டமா? இது இத்தனைக்கு அவங்க இடத்துல இருக்காங்க. அவங்க 24 நேரத்தில் நினைத்தால் அவங்க அரசாங்கம் தர முடியும். ஆட்சியில மத்தியிலும் இருந்தாங்க, முடியல. இன்னொரு பிரச்சனை இலங்கை பிரச்சனைங்க, அது பெரிய பிரச்சனை. நம்ம தொப்பல்குடி உறவுகள் இலங்கை சென்று காடு மேடுகளையும் சீராக்கி சீரமைத்து அங்கே கலனிகள்லாம் உருவாக்குறாங்க. பொன்வெளியும் பூமியாக உரிய அங்கே உருவாக்கியவர்கள் உழைப்பு சிந்திய ரத்தம் நம்முடைய தமிழர்கள் அங்கு சென்று அவர் என்ன இருக்கிறாங்க சுதந்திரமா 2009 தமிழர்கள் மிகப்பெரிய போர் நடக்க போகிற விவரம் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த மத்திய அரசுக்கு, காங்கிரஸ் திமுக ஆட்சி தெரியும். இவர்கள் பார்த்து ஒரு எச்சரிக்கை செய்திருந்தால் அந்த போர் நடந்திருக்காது. அதனால் என்ன பின்விளைவு? 2 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் கையிலிருந்து காலிலிருந்து முள்வெளிக்குள் வீரிலும் மனையிலும் வெட்ட வெளியில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார். இதுதானே நடந்தது, இதுதான் நடந்தது. ஏன் உங்களால் தடுத்தால் மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் தைரியமாக. இலங்கையில் நடந்த போர் அல்ல, இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலை சர்வதேச நீதிமன்றத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளி கூண்டில் ராஜபக்சே ஏற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினாரே, அந்த துணிச்சல் யாருக்கு இருந்தது? நீங்களும் தமிழகத்தை ஆண்டீர்களே போர் நடக்கும் போது. உங்களுக்கு இருந்ததா? மாண்புமிகு அம்மாவுக்கு தானே இருந்தது. அப்ப உண்மையான தமிழர்களை பாதுகாக்கின்ற தலைவர் யாராக இருக்கிறார்கள்? மாண்புமிகு அம்மா அவர்கள் தானே. இன்றைக்கு நம்முடைய சிறுபான்மையின பெருமக்களை பாதுகாப்பாளராக இருப்பது யார்? மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தான். மத்தியில் ஆளுகின்ற பாரதிய கட்சி அரசு தான். இன்னைக்கு 6.5 வருஷமா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா ஆண்டு நாம் ஆண்டு கொண்டிருக்கோம். எங்கேயாவது சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இன்னலில் ஏதாவது தீங்கு இருக்கா? எதுவும் இல்லை, பாதுகாப்பா இருக்காங்க. அவங்க செய்த தொழிலுக்கு எந்த பங்கமும் ஊருக்கு இல்லை. அவளுக்கு முழு பாதுகாப்பு நாம் தான். அதோடு இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து நிலைகளிலும் உதவிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மையான அரசு. இன்னைக்கு நீங்க தான் நீட்ல கையெழுத்து போட்டீங்க, நீட்ல நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க ஆரம்பத்தில். அதனால மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் போக முடியல. போன வருஷம் 6 பேர் தான் போனாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் பார்த்தாரு, இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு, நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மருத்துவர்களை சேர முடியல. உள்ஒதுக்கீடு 7.5 இந்த வருஷம் கொடுத்ததன் காரணமாக 435 மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களிலே டாக்டர் சேர்ந்துட்டாங்க. அடுத்த வருஷம் இப்ப 11 மருத்துவர்களை திறக்கப்படுவாங்க. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 600-700 பேர் போயிருவாங்க. இதுதானே பார்த்து 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 செய்கின்ற பணி. ஆக நல்லரசாக யாருடைய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நீங்க எங்க அரசை பார்த்து பொய், ஐயோ மனுஷன் பூரா வாயில வரதுல என்ன நீங்க போட்டாலும் நடக்காது கதை. 2016 நீங்க பல வேஷம் போட்டு வந்தீங்க, கலர் சட்டையை போட்டீங்க, பேண்ட் போட்டீங்க. எங்க அப்புறம் நம்ம கரும்பு தோட்டத்தில் இங்க நிறைய இருக்கு. சிமிடி சாலைக்கு கரும்பு தோட்டத்தில் இருக்கா? இல்ல. சைக்கிள் வந்திருந்தீங்க, நடந்து வந்தீங்க, ஓடி வந்தீங்க, எல்லாம் வந்தீங்க. ஒண்ணு நடந்துச்சு, நடக்கல. பொருள் தம்பி ஆல் பாஸ். நீங்க எதுக்கு வரை தெரியும்? டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சாரு, அது பெரிய உலகம் அதிசயமா? நாம டீ கடையை நடத்திருக்கிறோம். எப்படி வந்தாலும் எங்கிட்ட சுத்தி இருந்தாலும் எங்கிட்ட மாறும் தம்பி, ஒண்ணு நடக்காது. சரி, நான் கேட்கிறேன், அந்த மாதிரிலாம் பார்த்து
இங்க நம்ம பாய் அண்ணாச்சிகள் டீ கடை வச்சிருக்காங்க. ஏங்க பிரியாணி சாப்பிட்டா காசு கொடுக்கணுமா இல்லையா? இல்லையா? பிரியாணி சாப்பிட்டு போட்டு பாவல பிரியாணி கடைக்கு அப்படியே குத்துனா என்ன பாரு. புரோட்டா சாப்பிட்டா காசு கொடுக்கணுமா இல்லையா? அதையும் கொடுக்கறது இல்ல. நம்ம தங்கச்சி வீட்டு பார்ல வச்சிருக்காங்க. அது என்ன வருமானம் இருக்கு? அதுல போய் கமிஷனு. எதிர்கட்சியில இருக்கிற இவ்வளவு கட்டுரைகளையும் அநியாயங்களையும் பண்ணா இவர் ஆளுங்கட்சி வந்து என்ன செய்வாங்க? நாடு அதான் நீங்களே சொல்லி தீர்ப்பு. ஆக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தீர்ப்பு வழங்கக்கூடிய எஜமானர்கள் நீங்கள் தான். நீதிபதிகள் யார் ஆட்சியில் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு முன்னால் யார் ஆட்சியில் நல்ல உள்ள திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள்? காங்கிரஸ் வாழ்ந்திருக்கு, திமுக வாழ்ந்திருக்கு, அண்ணா திமுக வாழ்ந்திருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய பெருமை வாழ்க்கை இருக்கிறது. மிகப்பெரிய பெருமை என்ன பெருமை என்று சொன்னால், நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால புரட்சி தலைவர் 10 ஆண்டு காலம், மாண்பு அம்மா அவர்கள் 14 ஆண்டு காலம், 26, இப்ப அண்ணன் எடப்பாடி பழனிசாமி 4. அப்ப எத்தனை வருஷம்? 30 வருஷம். 30 வருஷம் ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி தமிழகத்தில் ஆண்டது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். அந்த பெருமையை நமக்கு பெற்றுத் தந்தவர்கள் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் மாண்பு அம்மா அவர்கள். எப்படி பெற்றுத் தந்தாங்க? மக்களுடைய நல்ல தீர்ப்பை, நல்ல அபிமானத்தை, நல்லெண்ணத்தை பெற்று நல்லாட்சி நடத்தியிருக்கிறதால் மீண்டும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் ஆளுகின்ற பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று மக்கள் அளித்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வருகின்ற 2021 ஆண்டகட்சி மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உறுதியாக அமையும், வெற்றி பெறும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. ஆக பெரியோர்களை, பேரன்புள்ள தாய்மார்களை, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சேலம் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் திரு ஜி வெங்கடாசலம் அவர்கள் கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலட்சணத்தை முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுடைய பாதுகாப்பை வேண்டுகிறேன். அதே போல நம்முடைய சேலம் தெற்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய அருமை சகோதரர் ஜி பாலசுப்ரமணியன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி சின்னமாம் இரட்டை இலட்சணத்தில் பெரியவர்களை, தாய்மார்களை, உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு அவரையும் மகத்தான வெற்றி பெற செய்வார்கள். உங்களுடைய பாதுகாப்பு பணியோடு வேண்டிக் கொள்கிறேன். வீரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திரு ராஜா என்ற ராஜமுத்து கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வெற்றி சின்னம் இரட்டை சின்னத்தில் பெரியவர்களை, தாய்மார்களை, உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு அவரையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி செய்வாரு உங்களுடைய பாதுகாப்பு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் திருமதி கு சித்ரா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி சின்னமாம் இரட்டை இலட்சணத்தில் அவரையும் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு ஒரு பெரிய மகத்தான வெற்றி பெற செய்வது உங்களுடைய பாதத்தை வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய அருமை சகோதரர் ஏபி ஜெயசங்கரன் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலட்சணத்திலே முத்திரையிட்டு உங்களுடைய பொன்னான வாக்குகள் முத்திரையிட்டு அவரையும் மகத்தான வெற்றி பெற செய்வாறு உங்களுடைய பாதத்தை வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். ரங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய அருமை சகோதரர் நல்லதம்பி அவர்கள் புரட்சி தலைவருடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலட்சணத்திலே தேர்தல் களத்திலே கழக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பெரியவர்களை, தாய்மார்கள், உங்களுடைய பொன்னான வாக்குகளை
இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரையும் ஒரு மகத்தான வெற்றி செய்யுமாறு அன்போடு வேண்டியவனை கேட்டுக் கொள்கிறேன். சேலம் மேற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவருடைய செல்ல பிள்ளை திரு சு அருள் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி சின்னமா மாமணல் சின்னம். சேல மாம்பழம். சேலம் அல்கோவா மாம்பழம். திரு சு அருள் அவர்களுக்கு நம்முடைய மல்கோவா மாம்பழத்தில் உங்களை பொன்னான வாக்குகளை முன்வைத்து அவரையும் மகத்தான வெற்றி செய்வார்கள் உங்களுடைய பாதுகாத்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பெரியவர்களை தாய்மார்களை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நம் களம் நம்முடைய சேலம் மாநகரில் புறநகரில் இன்று உங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களையும் அவரவர் சின்னங்களில் ஒதுக்கின்ற அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசங்களில் அவருடைய மகத்தான வெற்றி செய்வாரு உங்களுடைய பாதுகாப்பு வேண்டும். நீங்க விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க போறீங்க?